அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஷாமி அவங்களுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கம்ப்ளீட் ரீஃபண்ட் பண்ண போகிறதா தெரியுது. எவ்வளோ விலைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்களோ ஃபுல் பணம் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். MIUI 13 இதோட சில ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் தெரிய வந்திருக்கு. அதுவும் பார்த்துலாம். OnePlus 90 இது லான்ச் ஆக போகுதுங்கிற மாதிரி ஒரு டீசர் OnePlus ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 604. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் August 15 அன்றைக்கி லான்ச் ஆக போகிறதா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ப்ரீ புக்கிங் ₹499 தான். 1 டேக்குள்ளே 1 lakh மேலே ப்ரீ புக்கிங் ஆயிருந்தது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட்லேயே அதிகமான ப்ரீ புக்கிங்கான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து ஓலாவுடைய ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட லான்ச் August 15 இருந்தாலும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ரிவீலாக இருக்குது. இது August 15 அன்றைக்கி அஃபிஷியல் ப்ரைஸ் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1.2 lakhs to 1.3 lakhs இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ஓலா ஸ்கூட்டர் இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு ஃபைனலாக ஜூம் மீட்டில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, ஃபோக்கஸ் மோட். இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மீட்டிங்கோ ஆன்லைன் கிளாஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அகெயின் ஹோஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்க்கலாம். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே அவங்க பார்க்க முடியும். பட் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க வந்து இந்த ஃபோக்கஸ் மோடை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து மற்ற யாரையுமே பார்க்க முடியாது. அதனால் அவங்களுடைய ஒர்க்கில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும். எந்த டிஸ்ட்ராக்ஷனோ டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் மீட்டிங் ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட் அவைலபிளாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோக்கஸ் மோடில் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். அமேசான் அவங்களோட கஸ்டமர்ஸுடைய இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு புதுவிதமான பயோமெட்ரிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் பிஹேவியரல் பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எல்லா சிஸ்டத்துலையும் இதை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவ்ரி வீக் வந்து செக்யூரிட்டி த்ரெட் வர்றதாகவும் வந்து இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கோவிட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய எம்ப்ளாயீஸ். ஸோ ஹேக்கர்ஸ் யாருமே இன்ஃபர்மேஷனை ஹேக் பண்ணக்கூடாதுன்னு இந்த பிஹேவியரல் பயோமெட்ரிக்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீ ஸ்ட்ரோக்ஸ், அதாவது வந்து எம்ப்ளாயீஸ் வந்து என்னென்ன கீ ஸ்ட்ரோக்ஸை டைப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மவுஸில் என்னென்ன கிளிக் பண்ணுறாங்க அப்படின்ற பிஹேவியர் வந்து இது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் பிஹேவியர் வந்து ஏதாவது சேஞ்ச் ஆகுது, அதாவது பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது மானிட்டர் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக அவங்க வந்து செக்யூரிட்டிக்கு வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்ப்ளாயீஸ் என்னென்ன டைப் பண்ணுறாங்க, மவுஸ் என்னென்ன கிளிக் பண்ணுறாங்க, கீ ஸ்ட்ரோக்ஸ் வச்சு அந்த பிஹேவியர் பயோமெட்ரிக் வச்சு டேட்டாவை செக்யூர் பண்ணுறதா தெரியும். சாம்சங்குடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் Z Fold 3, Z Flip 3 எல்லாமே குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. கூடிய விரைவில் இந்தியாவிலும் இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இதுக்கான ஒரு ரூமர்ட் லான்ச் டேட் வந்து இப்போ ரிவீல் ஆகி வந்திருக்கு. அதாவது ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே சாம்சங்குடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் இந்தியாவிலையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அகைன் இப்போவும் இந்தியாவுடைய அஃபிஷியல் ப்ரைஸஸ் இவங்க ரிவீல் பண்ணல. பட் குளோபலில் லான்ச் ஆன ப்ரைஸஸ் பார்க்கும்போது இந்தியாவிலையும் வந்து அந்த அளவுக்கு லான்ச் பண்ணாவே வந்து இது பெஸ்ட் ப்ரைஸிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி சாம்சங்குடைய Z Flip அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க இதோட ப்ரொடக்ஸஸாக கம்பேர் பண்ணுறது. அதோட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க சாம்சங் கேலக்ஸி A52s 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சப்போர்ட் பேஜ் வந்து இந்தியாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ லைவாக இருக்குது. ஸோ சப்போர்ட் பேஜ் லைவாக இருக்குது அப்படிங்கும்போது இமீடியட்டாக ஒரு 10 daysக்குள்ளே லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். நேற்றே நான் சொல்லியிருந்தேன் ஆகஸ்ட் கடைசிக்குள்ளே இது இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் சாம்சங்குடைய A52s நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்லுக் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி இருந்த A52 மாதிரி தான் இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து குளோபலாக லான்ச் ஆனதுலேருந்து அப்கிரேடடாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம ப்ரைஸ் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். Jio Phone Next அஃபோர்டபுள் 4G ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 10 அன்னைக்கு லான்ச்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். பட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்பெக்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. முதல்ல வந்து யூனிசாக் சிப்செட், அதுக்கப்புறம் மீடியாடெக் சிப்செட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது குவால்காம் உடைய 215 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசர் தான். இதோட கிளாக் ஸ்பீட் 1.3 GHz. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவுடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதோட பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததாக வந்து உங்களுக்கு கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய கேமரா கோ ஆப் வந்து ஸ்னாப் சாட்டோட இன்டெகிரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட AI ஃபில்டர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அதோட 13 மெகா பிக்சல்
பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட HD ப்ளஸ் டிஸ்பிளே, LCD பேனலோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட பூட் அனிமேஷனோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணியிருக்காங்க, கிரியேட்டட் வித் கூகுள்னு. ஸோ கூடிய விரைவில் Jio Phone Next அஃபோர்டபுள் 4G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில். ரியல்மியுடைய பிக் லான்ச் ஈவெண்ட் ஆகஸ்ட் 18 அன்னைக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். GT சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே ரியல்மி புக்கும் இவங்க லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய டீசர்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ இதோட லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்புக் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.4 kgனா இது அப்ராக்சிமேட்டாக 1.3 kg கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே ஸ்லீக் லைட் வெயிட்டான ரியல்மி புக்கும் வந்து நம்ம ஆகஸ்ட் 18 அன்னைக்கு எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய 10th ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக ஒரு பிக்கஸ்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சைனா வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சோர்சஸ் மூலியமாக ரிவீலாக இருக்குது. கம்ப்ளீட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கான காசு எல்லாருக்கும் திருப்பி தர போகிறதா தெரியுது. எந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் ஸ்மார்ட் ஃபோன் ஷாமி வந்து சைனாவில் ஃபர்ஸ்ட் மீல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்களோ எல்லா யூசர்ஸ்க்குமே வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேல்யூ எவ்வளவோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இவங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 crores மேலே இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்களுடைய 10th ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு கஸ்டமர்ஸ்க்கு இந்த ரீஃபண்ட் வந்து இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. தற்சமயம் சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஊரில் இது கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி 9 சீரீஸில் 9, 9R, 9 Pro எல்லாமே லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக 90 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வந்தது. ஆனால் இப்போ OnePlus அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் OnePlus 9T அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோன் வந்து டீ பவுடர் உள்ள வச்சு வந்து இவங்க டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது OnePlus 9Tயும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அஃபிஷியல் ஹேண்டலில் இதை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை OnePlus 9 சீரீஸில் ஃப்ளாக்ஷிப்காக வெயிட்டிங் அப்படிங்கும்போது OnePlus 9Tயும் வரலாம் அப்படின்னு ஷாமியுடைய நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 13ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக MIUI 13உடைய சில இமேஜஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இந்த இமேஜஸ் பார்க்கும்போது MIUI 13உடைய விஜிட் செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஸோ விஜிட்டில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிரிட் செக்ஷன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அகெயின் சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2, 2x4னு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் விஜிட்ஸையும். அது மட்டும் இல்லை எல்லா விஜிட்ஸையும் வந்து ட்ராக் ட்ராப் பண்ணக்கூடிய ஃபீச்சரும் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இங்கே இமேஜஸ் பார்க்கும்போது அதோட வந்து விஜிட்ஸில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸே, அதாவது ஹெல்த், கிளாக், ஃபோன் மேனேஜர் எல்லாமே வந்து நம்ம சிஸ்டம் அப்ளிகேஷன் விஜிட்ஸையும் வந்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ MIUI 13உடைய விஜிட் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நிறைய புது ஃபீச்சர்ஸோட இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு. ஷாமியுடைய Mi 11 Lite ஆல்ரெடி இந்தியாவில் IMEயில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் லிஸ்டிங் ஆயிருந்தது. பட் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi 11 Lite 5G இல்லாமல் Mi 11 Lite NE இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் வந்து சிரம் சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ சிரம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது இது மலேசியா லான்ச் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா லான்ச்சுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் மலேசியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ ஷாமியுடைய Mi 11 Lite 5G கூடிய விரைவில் மலேசியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மியுடைய பிக்கஸ்ட் லான்ச் இவெண்ட் இந்தியாவில் ஆகஸ்ட் 18 அன்னைக்கு. இதில் அவங்களுடைய Realme GT சீரிஸ் லான்ச் பண்ண போகிறதா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த GT சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய X சீரிஸை ரீப்ளேஸ் பண்ண போகிறதா வந்து தெரிய வந்திருக்கு. X சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே பாப்புலர். ஆல்ரெடி X7 Max ரீசெண்டாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், நல்ல ப்ரைஸிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த சீரீஸ்க்கு பதிலாக தான் Realme GT சீரிஸ் அப்படின்னு சொல்லி இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இனிமேல் X சீரிஸ் வருமா வராதான் தெரியல. பட் Realme GT சீரிஸ் உங்களுக்கு அந்த சீரிஸ் கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். அமேசான் கஸ்டமர்ஸ் இன்ஃபர்மேஷனை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு என்ன பயோமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கிராக் டிடெக்ஷன் சென்சார். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரஞ்சித். கங்க்ராச்சுலேஷன் ரஞ்சித். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.